இன்னும் 4 வாரம் தான் கெடும். அதுக்குள்ள தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய மனுவுக்கு நீங்க ரிப்ளை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக தமிழ்நாடு கவர்னர் மாளிகைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது கவர்னர் மாளிகைக்கு மட்டும் கிடையாது, மத்திய ஒன்றிய அரசுக்கும் சரி. அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யூஜிசின்னு சொல்லக்கூடிய மானிய குழுவுக்கும் சரி, நேரடியாக தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனுவுக்கான பதிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருந்த இந்த மிக முக்கியமான வழக்குக்கு 4 வாரம் தான் கெடு. அதுக்குள்ள மிக முக்கியமான உத்தரவு உச்சநீதிமன்றத்திலிருந்து வரப்போகுது. அந்த உத்தரவுக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் போட்ட மனு என்ன, எதுக்காக உச்சநீதிமன்றம் 4 வாரங்கள் கவர்னர் மாளிகைக்கு கெடு கொடுத்திருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்று உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அதாவது குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட மனுவை நேற்று உச்சநீதிமன்றம் விசாரிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் PV நரசிம்மா மற்றும் R மகாதேவன் இவங்களுடைய முன்னிலையில இந்த வழக்கு விசாரணைக்கப்பட்டுச்சு. உடனடியாக கவர்னர் மாளிகைக்கும் அது மட்டும் இல்லை UGCக்கும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. 4 வாரத்துக்குள்ள நீங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மனுவுக்கு ரிப்ளை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. இது தமிழ்நாடு மட்டும் விவாதமாக மாறப்பட்ட வழக்கு கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த வழக்கை பார்த்தாங்க. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 மசோதாவுக்கு மேலே நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டு வருஷக்கணக்காக அந்த மசோதா கிடந்துச்சு. அந்த மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் நேரடியாக வழக்கு போட்டாங்க. யார்? தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு 5 வருஷமா சில மசோதாக்கள் அப்படியே கிடப்பில் கிடக்கு, கவர்னர் ஏன் அது கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மசோதாக்கள் 9 மசோதாக்களையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சட்டமாகவே மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்னருக்கும் சரி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கும் ஒரு கால நிர்ணயம், நீங்கள் ஒரு மசோதா வருது அப்படின்னா அதை நீங்கள் இத்தனை நாளுக்குள்ள, 30 நாளுக்குள்ள, 60 நாளுக்குள்ள, 90 நாளுக்குங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷனை வச்சு நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு நேரடியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். உடனே என்னாச்சு, மத்திய அரசாங்கம் குறிப்பாக கவர்னர் மாளிகை கொந்தளிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரே பயங்கரமாக கொந்தளிச்சு நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கே ஒரு கடிதம் கேட்டாங்க. அதாவது நீங்கள் எப்படி இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கே நீங்கள் தேதி குறிக்கலாம் அப்படின்லாம் போட்டு ஒரு பெரிய காரசாரமான விவாதம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தை விமர்சித்தார். உச்சநீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்ட்டாக செயல்படுது, உச்சநீதிமன்றம் இஷ்டத்துக்கு செயல்படுது, அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. இந்த விவாதம் எல்லாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இருக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வழக்கிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க போச்சு. உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக எல்லா மசோதாவையுமே அவங்க கையெழுத்து போட்டு சட்டமாக்குனாங்க. இதில் முக்கியமான மசோதா என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கமே இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த அதிகாரம் தான், ஆனால் கவர்னர் மாளிகை ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் தான் துணைவேந்தரை தேர்வு செய்வோம், அந்த துணைவேந்தரை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் கவர்னர் மாளிகை இருக்குமா, UGC இருக்குமா, மத்திய அரசாங்கம் இருக்குது, செனட் இருக்குது, அவங்க இருக்குது, இவங்க இருக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அப்பா, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டு பணத்தில், தமிழ்நாட்டு வரியில், தமிழ்நாட்டு மக்களால் தமிழர்களுக்காக நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு நீங்கள் டெல்லியிலிருந்தெல்லாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களே நியமிப்போம், எங்களுக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு தான் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சாங்க. அதாவது நீங்களே உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தரை நியமிச்சுக்கலாம்னு சொன்னப்ப அதை மையமாக வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் 3 குழுக்களை உருவாக்கினார். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தேடும் குழுக்கள். இப்போ துணைவேந்தர் எப்படி தேடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி கேட்டகரி வச்சுருப்பாங்க. அவர் கல்வி புலத்திலேருந்து வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சட்டமோ இல்லை மற்ற அந்த துறை சார்ந்த புலங்கள்லேருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை போட்டு அந்த குழு அந்த யாரெல்லாம் தகுதி படைத்த நபர்களோ அந்த பட்டியலை தயாரிப்பாங்க. அதான் சர்ச்சிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 3 சர்ச்சிங் கமிட்டி போட்டு முக்கியமான 3 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை தேட ஆரம்பித்தாங்க. இந்த சர்ச்சிங் கமிட்டி போட்டு துணைவேந்தர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வரும்போது உடனே இதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை பாஜக போடுது. எப்படி பாஜக முட்டுக்கட்டை போடுது? RSS காரர் ஒருத்தரை வச்சு ஒரு வழக்கு போட வச்சு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அந்த சட்டத்தை எல்லாத்தையும் இவங்க மீறுறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கே நேர் எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு போட்டு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய நடைமுறையை இடைக்கால தடையை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா, இந்த RSS சார்ந்த ஒரு மிக முக்கியமான நபர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி. இந்த வெங்கடாச்சலபதி திருநெல்வேலிக்காரர். வழக்கு போட்டிருந்தா அவர் மதுரையில் வழக்கு போட்டிருந்துருக்கணும்.
மதுரையில் இது விசாரிக்க வந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் இப்போ லீவில் இருக்காங்க, வெக்கேஷனல் பெஞ்ச் தான் நடக்கும். கரெக்டாக அந்த வெக்கேஷனல் பெஞ்சில் இந்த வழக்கை மதுரையில் போடாமல் சென்னையில் கொண்டு வந்து போட்டு குறிப்பிட்ட 2 நீதிபதிகள், அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜிஆர் சுவாமிநாதன் எந்த டெஸ்க், அதாவது அவருடைய பெஞ்ச் எது வருதோ அந்த பெஞ்சுக்கு கரெக்டாக அந்த வழக்கு வருது. ஜிஆர் சுவாமிநாதன் கரெக்டாக இந்த வழக்கில் வந்து ஒரு இடைக்கால தடையை கொடுக்குறாரு. நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரியான சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சீனியர்ஸ் இந்த வழக்கை இவ்வளவு வேகமாக ஏன் விசாரிக்கணுங்கிற கேள்வியே வந்துச்சு. ஏன்னா இந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்து கிட்டத்தட்ட 30-40 நாட்கள் இருக்கும். இந்த வழக்கை அப்படியே போட்டு வச்சிருந்துட்டு எந்த விசாரணைக்குமே உட்படுத்தாம வெயிட் பண்ணி கோர்ட்டு லீவ் விட்ட உடனே வெக்கேஷனல் பெஞ்சில், அதுவும் மதுரையில் போடாமல் சென்னையில் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய வெக்கேஷனல், அது ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் வெக்கேஷனல் பெஞ்சில் போட்டு கரெக்டாக ஜிஆர் சுவாமிநாதனுக்கு வந்து அவர் இந்த தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற செட்டப் ஒரு பெஞ்ச் ஃபிக்ஸிங்காங்கிற கேள்வியை தமிழ்நாடு முழுக்க எழுப்பிச்சு மிக முக்கியமான வழக்கறிஞர்கள் வெளிப்படையாகவே அதை விமர்சிச்சாங்க. இது வந்து ஒரு பெஞ்ச் ஃபிக்ஸிங் மாதிரி நடக்குது அப்படிவாங்க. அந்த பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த வழக்கு இந்த ஜட்ஜுகிட்ட போகணும், இப்போ இந்த வழக்கு இந்த ஜட்ஜுகிட்ட போகணும்னு ஏற்கனவே வந்து முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நகர்த்திக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதா பெஞ்ச் ஃபிக்ஸிங். இது குறித்து பார்த்தீங்கன்னா கேரவன் பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையில் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக சந்திரசூட் இருந்த காலகட்டத்தில் பல மிக முக்கியமான அரசியல் முக்கியத்துவம் சார்ந்த வழக்குகள், செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி சார்ந்த வழக்கு, இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா துணை முதலமைச்சர் DK சிவகுமார், அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு சார்ந்த வழக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு மிகவும் நெருக்கடியாக இருந்த முக்கியமாக அந்த UAPA வழக்கு, உமர் காலித் மாதிரியான வழக்கு, இந்த வழக்குகள் எல்லாமே குஜராத்தை சார்ந்த நீதிபதி திரிவேதி, பெலா திரிவேதி அவர்களுக்கு அவருடைய டேபிளுக்கு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெஞ்ச் ஃபிக்ஸிங் மூலமாக தள்ளி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. இந்த கான்ட்ரவர்சி குறித்து கேரவன் பத்திரிகை எழுதினாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகளே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாங்க. திட்டமிட்டு இந்த வழக்குகள்லாம் எப்படி வந்து இந்த ஜட்ஜுக்கே போகுது, இந்த ஜட்ஜு பாஜகவுக்கு சாதகமாக அரசாங்கத்துக்கு சாதகமான தீர்ப்புகளை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க. அது இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி பெலா திரிவேதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி வாலண்டரி அவங்களுடைய பீரியட் முடியறதுக்கு முன்னாடி வெக்கேஷனல் பெஞ்ச் முடிஞ்சு அவங்களுடைய பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பெஞ்ச் ஃபிக்ஸிங் மெத்தட்ஸில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கும் தமிழக அரசால் போடப்பட்ட அந்த மிக முக்கியமான வழக்கை ஒரு தடை போட்டு அந்த நடைமுறையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த சர்ச்சிங் கமிட்டி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு தடையை போட்டு நிறுத்துறது இந்த மெட்ராஸ் பெஞ்ச், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையிலான மெட்ராஸ் பெஞ்ச் வந்து நிறுத்தினாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய விவாதமாகவே மாறிச்சு. இதில் முக்கியமான கேள்வி எங்கே வருது அப்படின்னா, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்கு புதிய சட்டத்தினூடாக. ஆனா வேந்தராக யார் இருப்பாங்க அப்படின்னா கவர்னர் இருப்பார், அவரும் வேந்தரா இருப்பார் யூனிவர்சிட்டிக்கு. பட் ஆனா துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்திடம் இருக்கு. அந்த அதிகாரத்தை எப்படியாவது பறித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த கவர்னர் மாளிகையும் மத்திய அரசாங்கமும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் துணைவேந்தர்களை நம்ம நியமிக்கணும். நம்மனா யாரு? இந்த பாஜக RSS கும்பல். அங்கே வந்து உட்காரக்கூடிய வைஸ் சான்சலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா RSS மனநிலையோட இந்துத்துவ மனநிலையோட வந்து உட்காந்துருப்பான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இந்துத்துவாவை சார்ந்த இந்துத்துவ மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து வைஸ் சான்சலராக போடும்போது அவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு மகாபாரதம், சமஸ்கிருதம், வேதம், ஆரியன்னு பேசுவார். ஆனால் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழர், தமிழருடைய வரலாறு, ஐடென்டிட்டி இதுதான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும். இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் தமிழ் இலக்கியங்களாக இருக்கட்டும், சிலப்பதிகார மணிமேகலையாக இருக்கட்டும், இல்லை வந்து திருக்குறளாக இருக்கட்டும், இந்த ஐடென்டிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். ஆனால் ஒரு RSSகாரர் வந்து உட்காந்து அல்டிமேட்டாக அவருக்கு திருக்குறள் முக்கியம் கிடையாது, அவருக்கு வந்து தமிழர் அடையாளம் முக்கியம் கிடையாது, அவருக்கு கீழடி முக்கியம் கிடையாது, அவருக்கு வந்து ஆதிச்சநல்லூர் முக்கியம் கிடையாது, அவருக்கு இரும்பு காலம் குறித்தான ஆய்வுகள் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. இதெல்லாம் தூக்கி போட்டு அவங்களுக்கு வேத நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம், ஆரிய நாகரிகம், சமஸ்கிருதம், வேதம், ஆரியம், பார்ப்பனியம் இந்த மனநிலையில் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் கல்வி புலத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்படி கல்வி புலத்துக்குள்ள கொண்டு வரும்போது தமிழர் ஐடென்டிட்டி காலியாகும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகங்களுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, RSSனுடைய ABVP அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகளை வளர்த்துருப்பாங்க. இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான IIT, IIM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் RSSனுடைய மாணவர் அமைப்பான ABVP உள்ளே உட்காந்துட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான்.
ஹாஸ்டல்ல கறி போடக்கூடாதுங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளிப்படையாகவே சாதிய தீண்டாமை அதிகமாக இருக்குது. பாம்பே ஐஐடிலாம் மாணவர்கள் 7வது 8வது மாடிலேருந்து குதிச்சு செத்துருக்காங்க அந்த ஜாதி பஞ்சாயத்தால். இது ரொம்ப ரெகுலராக நடக்குது. நிறைய கட்டுரைகள் இது குறித்து ஆய்வு பண்ணி பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான பல்கலைக்கழகங்களை கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சாதிய கொடுமைகளால் சாதிய தீண்டாமையால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்களை படிக்காமே வெளியே வந்துடுறாங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஐஐஎம் ஐஐடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ட்ராப் அவுட்ஸ் எக்கச்சக்கமான 13,000 பேருக்கு மேலே ட்ராப் அவுட் ஆயிருக்கான். அப்போ இந்த ஏன் ட்ராப் அவுட்ஸ் நடக்குது? குறிப்பாக ரிசர்வேஷனில் போகிறோம்னா ட்ராப் அவுட்ஸ் ஆகிற அளவுக்கு அங்கே ஒரு சாதிய உரையாடலும் சாதிய நெருக்கடிகளும் கல்வி புலத்தில் செயல்படுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வைஸ் சான்சலர் டைரக்டர்ஸ் இவங்க உட்காந்துக்கிட்டு தான். இப்போ தமிழ்நாட்டோட ஐஐடி எடுத்துங்க, இதில் இருக்கக்கூடிய டைரக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது எனக்கெல்லாம் சின்ன வயசில் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் கோமியம் குடிப்பேன் அப்படிங்கிறார். இதை கேட்டால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடி உத்தரகாண்ட் ஐஐடியில் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே மக்கள்லாம் கறி சாப்பிட்றாங்க. இப்படி கறி சாப்பிட்றதுனால தான் அந்த மாநிலத்தில் உத்தரகாண்டில் வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுது, உயிர் பேதங்கள் ஏற்படுது, உயிர் அழிவுகள் ஏற்படுது அப்படின்லாம் அவர் பேசுகிறார். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஷாக்காக இருக்குது. ஐயோ, நீங்கள் சாதாரண ரோட்டில் போகிற நபருக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? ஒரு ஐஐடி ஒரு ஐஐஎம்ல டைரக்டராக உட்கார்ந்துருக்கிறீங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்தியா தான் முதல்ல குளோனிங்கை கண்டுபிடிச்சது. அதாவது பிள்ளையாருக்கு வந்து தலையை விட்டுட்டு யானை தலையை பொருத்தி இருக்காங்க. இது அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளோனிங் டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாம தான் ஏற்கனவே வந்து ரத விமானங்கள் வச்சுருந்தோம். இப்படி எல்லாம் கல்வி புலத்தில் இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணுறாங்க, கல்வி அதாவது பள்ளிக்கூடங்களில் போய் சாணியை உருண்டை பிடிச்சி ஒட்டுறாங்க. கேட்டால் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான இந்துத்துவா மதவாத மனநிலை இருக்கக்கூடிய ஆட்களை எல்லா பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர்களாக அது மட்டும் செனட் மெம்பராக கொண்டு வந்து போட்டால் மொத்த பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏபிவிபி அமைப்பு வளரும். முற்போக்கு சிந்தனை உள்ள எந்த அமைப்புமே இருக்காது. அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இவங்க பேரில் இருக்கக்கூடிய முற்போக்கு அறிவு சிந்தனை கொண்ட எந்த அமைப்புமே இல்லாமல் பண்ணுறதுக்காக பல்கலைக்கழகங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் ஆசை. அதுக்கு முக்கியமான வேலை என்ன, வட இந்தியாவில் முழுக்க அதை முடிச்சுட்டாங்க. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் எப்படியாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய செல்வாக்கு அதிகப்படுத்தணும்னா பல்கலைக்கழகங்களை ஆர்எஸ்எஸ் அமைப்பு வளர்க்கணும், பாஜக வளர்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முழுக்க வைஸ் சான்சலர் நம்ம ஆளாக போட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இதனால தான் எப்போ பாரு வைஸ் சான்சலரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இவங்க வந்து உட்காந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இங்கேயும் எந்த வேலை தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றும் சும்மா இல்லை. நேராக போய் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை பண்ணி ஒரு மனுவை போட்டு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சட்டமே பாஸ் ஆயிடுச்சு, நாங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்படி நாம் வாங்கிய சட்டத்தை தடுப்பதற்கான வேலையை வந்து வெளிப்படையாக வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி குரூப் செய்யுது. இப்போ என்ன உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே உயர்நீதிமன்றம் தடுக்கலாமா அப்படின்னா இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்த 9 மசோதாவும் சட்டமாக்கப்படும் தான் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு துணைவேந்தர் தேர்வு செய்யக்கூடிய சர்ச் பண்ணக்கூடிய கமிட்டி, துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய கமிட்டி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இந்த அதிகாரத்தை தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். இந்த சேலஞ்ச் பண்ண இந்த விஷயத்தை தான் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இங்கே பாருங்க, நாங்கள் தான் துணைவேந்தர் நியமிப்போம், இதுக்கு தனி சட்டம் இருக்குது, இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடையை ஆளை வச்சு முடிச்சு விட்டாங்க, இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் வெளிப்படையான சொல்லிச்சுன்னா 4 வாரம் டைம் தர்றேன், இந்த கவர்னர் மாளிகை, யூஜிசி, நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மனுவுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே திரும்பவும் தமிழ்நாடு கல்வியை தன் கட்டுப்பாட்டில், அதாவது மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான சண்டையை துவங்கி விட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய நியாயமான நேர்மையான அப்ரோச்சை நம்பி இந்த சண்டையை அவங்க துவங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல்வேறு வெற்றிகள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக இன்னும் 4 வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை திரும்பி பெற வேண்டும். அதற்கு முழுக்க இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாடு திரும்ப பெற வேண்டும். இதுக்கான இடைக்கால உயர்நீதிமன்றத்தினுடைய தடையை உடைத்தெறிய வேண்டும். இப்படி நடந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி புலத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வட இந்தியாவை போல சங்கிகள், அதாவது மாட்டு மூத்திரத்தை பற்றி பேசக்கூடிய ஆட்கள், இது மட்டும் இல்லாமல் வந்து ஆகாயத்தில் முதல்ல நம்ம தான் விமானம் முட்டங்கிற கதை பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் அதிகாரிகளாகவும் வைஸ் சான்சலராகவும் டைரக்டராகவும் வந்து உட்காரும்போது தமிழ்நாட்டினுடைய கல்வி புலம், அறிவு சார்ந்த கல்வி புலம் வந்து மிக மோசமாக பின்னடைவு ஏற்படுத்தும். அந்த பின்னடைவு ஏற்படுத்தக்கூடாது என்றால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நமக்கான சாதகமான நேர்மையான தீர்ப்பு கொடுக்கும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்ப்போம்.